பொதுச் செயலாளர் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களின் ஆணைக்கிணங்க திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் ஊத்துக்கோட்டை பேரூர் கழகம் சார்பிலே புரட்சி தலைவி அம்மா தங்கை தாரகை அவர்களின் 78வது பிறந்தநாள் விழாவை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கின்ற எல்லாப்புறம் மேற்கு ஒன்றிய செயலாளர் அண்ணன் TN பழனி அவர்களே, பூண்டி ஒன்றிய செயலாளர் அருமை சகோதரர் G ஈஸ்வரன் அவர்களே, எல்லாப்புறம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் சகோதரர் முன்சாமி அவர்களே, இணை செயலாளர் பஷீர் பாஷா அவர்களே, துணை செயலாளர் அமான் உல்லா அவர்களே, அவைத்தலைவர் சேகர் அவர்களே, வார்டு செயலாளர் முருகேசன் அவர்களே, இளைஞர் அணி செயலாளர் சுபாஷ் அவர்களே மற்றும் வந்தவர்கள் எல்லாம் சிறப்பாக வரவேற்று இன்முகத்துடன் அமர்ந்துள்ள ஆலப்பாக்கம் பி கோட்டீஸ்வரன் இளைஞர் அணி செயலாளர் சகோதரர் அவர்களே, இளைஞரணி சிட்லப்பாக்கம் இளைஞரணி பி கார்த்திக் அவர்களே, இளைஞரணி ஏ அப்துல்லா அவர்களே, ஏ பப் ஹுசேன் அவர்களே, செல்வம் அவர்களே, நமக்கெல்லாம் மண்டல பொறுப்பாளரும் நமக்கெல்லாம் வழிகாட்டியாக அனைத்து நிகழ்ச்சிக்கும் உறுதுணையாக நிற்கின்ற தென் சென்னை மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமாகிய எங்கள் அருமை அண்ணன் G சந்தமிழன் அவர்களே மற்றும் பிற அணி புரட்சி பாதத்தின் மாவட்ட செயலாளர் பா வில்சன் அவர்களே, புரட்சி பாரத் வடக்கு மாவட்ட செயலாளர் அருமை சகோதரி சரவணன் அவர்களே, மாவட்ட கழக நிர்வாகிகள் அங்கையன் அவர்களே, பாண்டியம்மாள் அவர்களே, PG ராஜேஷ் அவர்களே, ஒன்றிய கழக செயலாளர்கள் கும்மிடிப்பூண்டி மத்திய ஒன்றிய செயலாளர் சகோதரர் தமிழ்மணி அவர்களே, கும்மிடிப்பூண்டி மேற்கொன்றிய செயலாளர் R முனிரத்னம் அவர்களே, சோழாவரம் ஒன்றிய செயலாளர் G சதீஷ் அவர்களே, ஆரணி பேரூராட்சி செயலாளர் ராஜசேகர் அவர்களே, மீஞ்சூர் பேரூராட்சி செயலாளர் நரேஷ் அவர்களே மற்றும் சார்பணி மாவட்ட செயலாளர் அண்ணன் எம்ஜிஆர் மன்றத்தின் மாவட்ட செயலாளர் அண்ணன் P ராம்குமார் அவர்களே, சிறுபான்மை மாவட்ட செயலாளர் காதர் பாஷா அவர்களே, மீனவர் அணி மாவட்ட செயலாளர் ரகு அவர்களே, வெளிநாடு வாழ் தமிழர் அணியின் மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் பழனி அவர்களே, ஷேக் தாவூத் அவர்களே, BM பிரசாத் அவர்களே, பிஜேபி மாவட்ட துணை தலைவர் MK சீனிவாசன் அவர்களே, ஒன்றிய தலைவர் K உதயகுமார் அவர்களே, பாட்டாளி மக்கள் கட்சியின் ஊத்துக்கோட்டை பேரூராட்சி செயலாளர் K சீனிவாசன் அவர்களே, ஊத்துக்கோட்டை பேரூர் கழக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள் P கார்த்திக் அவர்களே, A மோகன் அவர்களே, S திலீப் அவர்களே, M பாலாஜி அவர்களே, S சிவா அவர்களே, ஆச்சாரியா அவர்களே, K செல்வம் அவர்களே, R ஜோதி அவர்களே, K ராணி அவர்களே, S பாபி அவர்களே, சித்ரா அவர்களே, B அனிதா அவர்களே, S செல்வம் அவர்களே, S உஷா அவர்களே, A பிரியா அவர்களே, E முனியம்மாள் அவர்களே, D உமா அவர்களே, K விஜய் அவர்களே, S பாபு அவர்களே, மோகன் அவர்களே, ஜோதி அவர்களே, மணியம்மாள் அவர்களே, வசந்த் அவர்களே, சரோஜா அவர்களே, பானு அவர்களே, நிமிதா அவர்களே, நசீர் அவர்களே, எல்லாப்புறம் ஒன்றிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகிகள் RK ரவி அவர்களே, பாபு அவர்களே, அன்பா அவர்களே, சம்பத் அவர்களே, ஜெகநாத் அவர்களே, கோபி அவர்களே, பூண்டி ஒன்றிய ஊத்துக்கோட்டை அதிமுக நிர்வாகிகள் சுப்பிரமணிய அவர்களே, செல்வராஜ் அவர்களே,
எம்ஆர் சிவகுமார் அவர்களே, சக்திவேல் அவர்களே, அப்பாஸ் அவர்களே, விஎன் ஜெகன் அவர்களே, விஎஸ் ஜோதி ராமலிங்கம் அவர்களே, விஎஸ் குமரன் அவர்களே, கே ரமேஷ் அவர்களே, சின்னமணி அவர்களே, பாஜக லீலா பிரசாத் அவர்களே, பாஜக ஒன்றிய பாஜக நிர்வாகிகள் கே கேசவன் அவர்களே, எம் ராணி அவர்களே, சி பரமசிவன் அவர்களே, தயாளன் அவர்களே, ஊத்துக்கோட்டை பாமக நிர்வாகிகள் ஆர் பழனி அவர்களே, புரட்சி பாரத கட்சியின் நிர்வாகிகள் நாகராஜ் அவர்களே, இளையகுமார் அவர்களே மற்றும் இங்கே நன்றி உரை ஆற்றுள்ள ஊத்துக்கோட்டை பேரூர் கழகத்தின் செயலாளர் அருமை சகோதரர் சரவணன் அவர்களே, அம்மா பிறந்த நாளுக்கு அலைபோல் திரண்டிருக்கின்ற அம்மாவின் உண்மை அம்மா பேர் சொன்னாலே எந்த நிகழ்ச்சியால் ஓடி வருகின்ற தாய்மார்கள் அவர்களே, தாய்மார்களுக்கும் இங்கே கூடியிருக்கின்ற இளைஞர்களுக்கும் பெரியவர்களுக்கும் அனைவருக்கும் அம்மா பிறந்த நாளை அனைவரும் வருகவர்கள் வரவேற்று விடியா திமுக அரசை வீட்டுக்கு அனுப்ப நாம் சபதம் ஏற்கின்ற நிகழ்ச்சியாக அம்மா பிறந்த நாள் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கின்றது. கஞ்சா ஆட்சியை ஒழித்திட, பெண்களுக்கு பாதுகாப்பு அளித்திட, ஊழலை ஒழித்திட வருங்காலத்தில் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடி அவர்களை ஆதரித்தும் அதை சார்ந்த கூட்டணியில் யார் என்றாலும் அவர்கள் ஆதரித்து வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டும் ஸ்டாலின் அவர்கள் 5000 ரூபாய் கொடுத்தார். இன்னைக்கு கொடுத்தார், மறுநாள் ஒரு கதையை சொன்னார். 5000 ரூபாயில கோடை காலத்தில் பாத்ரூம்ல ஒரு ஏசி, பெட்ரூம்ல ஒரு ஏசி, ஹாலில் ஒரு ஏசி போட்டுக்க சொன்னார் 5000 ரூபாயில. அதே போல பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும்னா 5000 ரூபாய் பொறுப்பா யூஸ் பண்ண சொல்லியிருக்காரு. எவ்வளவு பெரிய மனசு அவருக்கு. அவங்க பையன் 50 கோடி கார்ல பவானி வருவார். மக்கள் கொடுக்குற 5000த்துல உங்க பிள்ளை மெடிக்கல் பார்த்துக்கோங்க, மருத்துவ செலவை கவனிக்கோங்க, பசங்களுக்கு ஃபீஸ் கட்டுங்க. தமிழக மக்களை இன்னும் ஏமாளிகளாக நினைத்து கொண்டு அவர்கள் நம்மை ஏமாற்றிக் கொண்டு இருக்கின்றார்கள். அதுக்கு ஒரு விடிவு காலமாக வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் பாடம் புகட்ட வேண்டும். இந்த விடியா திமுக அரசியை ஒழித்திட நாம் அனைவரும் ஒன்றிணைந்து உள்ளோம். அதே போல் நமக்கு துணை முதல்வர் என்று ஒருத்தர் இருக்காரு. அவன் கிரிக்கெட் ஆடுற பசங்க மாதிரி டிஷர்ட் போட்டுக்கிட்டேன் சட்டசபையிலும் மந்திரி கூட்டத்திலும் போறாரு. ஒரு வேஷ்டி கட்ட தெரியாத, தமிழ்நாடு பாரம்பரியத்துக்கு அழகு தெரியாத ஒருவனை தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக்க போறாராம். பேண்ட் டிஷர்ட் போட்டு வர்றாரு சட்டசபைக்கு. இதெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கிரிக்கெட் கரெக்டான பொறுப்பு தான் கொடுத்துருக்காரு, விளையாட்டுத்துறை கொடுத்தாரு, இப்போ துணை முதலமைச்சர் கொடுத்துருக்காரு. வாக்களிக்கும் போது சிந்தித்தும் செயல்படவிட்டால் நாம் எல்லாம் மீண்டும் கஞ்சா ஆட்சியிலும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் ஆட்சியும் தொடர்ந்துவிடும். ஆகையால் நீங்கள் அனைவரும் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.